கோயலிடம் பிரேமலதா கிட்ட பேசி சீட் நம்பர்ஸை எதுவும் கமிட் பண்ணிக்க வேணாம்னு சொல்லியிருக்காரு அமித்ஷா. அமித்ஷா தரப்புல இருந்து சைட்ல விஜய் கிட்ட தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காங்க. அதனால விஜய் தரப்புல முடிவு சொல்ற வரைக்கும் தேமுதிகவை வெயிட் பண்ண வைக்கிற முடிவுல பாஜக தரப்பு உள்ளதா. அமித்ஷா தரப்புல விஜய் இடத்தில் நீங்கள் கூட்டணிக்கு உள்ளே வாங்க, இப்ப வரைக்கும் எங்க கூட்டணியில சிஎம் கேண்டிடேட்னு நாங்க யாரையும் அறிவிக்கல, நீங்களும் கூட்டணிக்கு உள்ளே வந்து எல்லோரும் சேர்ந்து தேர்தலை சந்திப்போம், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிஎம் டெபுட்டி சிஎம் மற்ற விஷயங்களை பேசி முடிவெடுப்போம்னு கூறப்பட்டுள்ளதா. மேலும் நீங்க கேட்கிற சீட்டையும் தரைக்கிறோம், தேர்தல் செலவு மற்ற விஷயங்களையும் நாங்களே பார்த்துக்கிறோம், நீங்க சொல்றவங்களுக்கு மற்ற மாநிலங்கள இருந்து கூட ராஜ்யசபா எம்பி பதவியும் தரணும்னு பாஜக தரப்புல பேசியிருக்காங்க. இதுக்கு விஜய் கிட்ட இருந்து இறுதி முடிவு வர வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் பிரேமலதா கிட்ட தேர்தல் சீட் பற்றி இன்னும் பேசவில்லை பாஜக தரப்பு. அமித்ஷா தந்த ஆஃபர்களை விஜயும் சீரியஸா டிஸ்கஷன் நடத்திட்டு இருக்காரு. ஆனா எந்த முடிவும் நாம இப்போதைக்கு எடுக்க வேண்டாம், ஏன்னா நம்ம கிட்ட ராகுல் காந்தியும் பேசிட்டு இருக்காரு. ராகுல் காந்தி இறுதியாக சொல்றத வச்சுதான் நாம பாஜக அதிமுக கூட்டணிக்கு போறதா தனித்தே போட்டியிடுவதான்னு முடிவு செய்வோம். அது வரைக்கும் கூட்டணியை பத்தி யாரும் எங்கேயும் பேசாதீங்கன்னு விஜய் கட்சிக்காரர்களுக்கு கட்டளை போட்டிருக்காரா. விஜய குளிர வைக்கதா டெல்லியிலிருந்து இப்போதைக்கு குட் நியூஸ் வந்திருக்கு. விஜய்க்கு ரொம்பவே பிடிச்ச அவர் கேட்ட விசில் சின்னத்தை எலெக்ஷன் கமிஷன் ஒதுக்கி கொடுத்திருக்காங்க. விஜய் என்ன வேணும்னாலும் டெல்லி செஞ்சு தரும்னு சொல்ற சிக்னல் தாயா இதுன்னு அரசியல் நிபுணர்கள் கருதுகின்றனர். அதே வேளைகள் திமுக காங்கிரஸ் கூட்டணி பற்றிய தகவலும் வெளியாகியுள்ளது. சோனியா காந்திக்கு திமுக கூட்டணியில இருக்கதா ஆசையா, அதனால காங்கிரஸ் நம்ம விட்டு போகாது, இப்படி பேசுற எல்லாமே சீட்டை அதிகமா வாங்கதான், நாமும் பேச்சுவார்த்தையை குழி அமைச்சு பேசினாவே எல்லாமும் சரியாகிடும்னு திமுக தரப்பு நம்புகிறது. சில நாட்களுக்கு முன்பு டெல்லிக்கு போன சபரிசன் ராகுல் மல்லிகார்ஜுன கார்கேவை சந்தித்து பேசியிருக்காரு. அதிகபட்சமா 30 சீட்டு வரைக்கும் கூட நாங்க ரெடிதான், ஆனா அமைச்சரவையில மட்டும் பங்கு இல்லைன்னு உறுதியா சொல்லிட்டாராம். காங்கிரஸ் கட்சிக்கு துணை சபாநாயகர் பதவி தரும், கூடுதலா வாரியங்களுக்கு கொடுக்கிறோம், அரசு நியமன பதவிகள்ல குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தரும், உள்ளாட்சி தேர்தலிலும் அதிகமான இடங்களை ஒதுக்கி தரணும்னு சொன்னதா தகவல் வெளியாகி இருக்கு. சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லியாகிவிட்டது, இனிமேல் காங்கிரஸ் தான் முடிவெடுக்கணும்னு திமுக தரப்புல சொல்லப்படுகிறது. ஆனால் பனையூர்காரரால் தான் காங்கிரஸ் முடிவெடுக்க தாமதமாகிறதா. காங்கிரஸ்காரரிடத்தில் விசாரித்தால் ராகுலும் விஜயும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, எங்களுக்கு 100 சீட்டு தரும், துணை முதல்வர் பதவியை கொடுக்கிறோம் விஜய் தரப்புல சொல்லப்பட்டுள்ளது. திமுகவுடன் கூட்டணி நீடிச்சா திமுகவோட வெற்றிதான் உறுதியாகும், ஆனா எங்களுக்கு ஆட்சியில பங்கு கிடையாது. அதே நேரத்துல விஜய் கொடுத்த ஆஃபரை ஏத்துக்கிட்டு கூட்டணிக்கு போனா 100 தொகுதிகள்ல காங்கிரஸ் போட்டியிடும், கட்சிக்கு கூடுதல் எம்எல்ஏக்கள் கிடைக்கும் வாய்ப்புள்ளது, ஆட்சியிலும் பங்கு பெறும் என்று ராகுல் கணக்கு போட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் விஜய் மீது ராகுல் காந்திக்கு ஒரு பரிதாபமும் ஏற்பட்டுள்ளது. கரூர் சம்பவத்துல திமுக அரசும் ஜனநாயக பட விவகாரத்துல மத்திய பாஜக அரசும் விஜய பழிவாங்குறாங்கன்னு அனுதாமும் ராகுல் நினைக்கிறாராம். இதனால விஜயோட செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகமாகுதுன்னா சர்வே ரிப்போர்ட் போயிருக்கு. இதுவும் காங்கிரஸ்க்கு நல்லதுதானே அப்படின்னு ராகுல் நினைக்கிறாராம். இதனால கூட்டணி எப்படி வேணும்னாலும் மாறலாம் என்றுதான் அரசியல் நிபுணர்கள் கருதுகின்றனர். பல தரப்பு ஆபரேஷன்களையும் ராகுல் காந்தி கணக்கு போட்டு வச்சிருக்கிறதால ராகுல் திமுகவை மண்டையை காய வச்சுட்டு இருக்கிறாரு என்கின்றார்கள் விஷயம் அறிந்தவர்கள்.